கன்னி ராசிக்கு சனி பகவான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்துரு எதிரி இந்த ஸ்தானத்துல இருந்தாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமா நரம்பு சம்பந்தமான சில பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியத்துக்கே அதிகமா செலவாயிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டே இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போறாரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதனால் மிக மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள்ட்ட இதுவரைக்கும் இருந்த அந்த அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி நண்பர்களுடன் சேர்ந்து ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாள் நண்பர்கள், பல வருடமான நண்பர்கள், அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை வந்துட்டுப்பா ரொம்ப வருஷமா பேசாம இருந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க இல்லையா? அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த நண்பர் உங்களை தேடி வருவார். இல்லைன்னா நீங்க ஒரு தேவைக்காக அந்த நண்பர்கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு டைம் வரும். தாராளமா போங்க. அந்த நண்பர் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பார். ஓகேங்களா? பரிசுகள் பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வேலைகள், அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு தேடி வரும். இந்த டயத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது. தொழில் வியாபாரத்துல லாபங்கள் ஏற்றங்கள் எல்லாமே இருக்குங்க. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. ஓகேங்களா? இந்த டயத்துல என்ன பண்ணும்னா, உங்களுடைய தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பா எதை கேட்டாங்க அப்படின்னா, அப்பா தயவு செய்து இந்த டயத்துல திட்டாதீங்க. அவங்க வயசானவங்களும் தான் இருப்பாங்க. அவங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. என்னப்பா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, சும்மா பேசிட்டு இருக்க, தயவு செய்து இது மாதிரி பேசாதீங்க. அப்பாவுக்கு தேவையான விஷயத்த என்ன வேணும்னு பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணுமா, தொழில் முன்னேற்றம் ஏற்படணுமா, உங்களை விட வயதில் மூத்தவர்களை இந்த டயத்துல சனி பயிற்சிக்கு அப்புறம் மதித்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை 4 பேர் மதிக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல உயரத்துக்கு நீங்க போவீங்க. சரிங்களா? உங்களோட வயசுல மூத்தவங்க, உங்க அப்பா, இல்லைன்னா கோவில்ல இருக்கிற குருக்கள், கோவில்ல இருக்கக்கூடிய அதாவது பட்டாச்சாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, இத மாதிரி இருக்கிற குருமார்கள், இவங்களை எல்லாம் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையுமே டோட்டலா லாக் பண்ணி வச்சிருவாரு சனி பகவான். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை எங்க விழுது? 7ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் விழுகின்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ, பாக்கியங்கள்னா என்னங்க, வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் தான் பாக்கியங்கள். இது எல்லாமே டோட்டலா லாக் ஆயிடும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுது. அப்போ இந்த டயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. என்னன்னா கொஞ்சம் சோம்பல்கள் அதிகமாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிந்தனைகள், அந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அதுலயுமே பார்த்தீங்கன்னா சில தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். இந்த டயத்துல அதிகாலையில் எழும் பழக்கத்தை இனிமேல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க வேலைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். சனி பகவானுடைய 8ஆம் பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ கன்னிராசிக்காரங்களை என்ன பண்ணணும்னா, குடும்ப நபர்கள் சந்தோஷப்படுற மாதிரி எப்பயுமே நடந்துக்கணுங்க. சரிங்களா? உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் என்ன கேட்கிறாங்களோ அந்த விஷயத்தை தாராளமாக அவங்களை செஞ்சு கொடுங்க. வாக்குகள் மட்டும் கொடுக்காதீங்க தயவு செய்து. அது தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், பிசினஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், வாக்குகள் தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய வாக்குகளா இருந்தால் மட்டுமே கொடுங்க. இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். சரிங்களா? அப்ப 2ஆம் இடத்துல பதிகிறதுனால, சனி பகவானுடைய 8ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதுனால வாக்கில் சனிங்கிற மாதிரி வந்துருது. ஓகேங்களா? இந்த டயத்துல யாரையுமே திட்டாதீங்க. வாய் விட்டு வார்த்தைகள் திட்டாதீங்க. எல்லாரையும் வாழ்த்துங்க. நீங்க வாழ்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2ஆம் இடத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும், செல்வ வளம் பெருகும். இப்போ இது சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்களை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் சக்சஸான நாளாக மாறும்.